ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது காலையில் டிஃபனுக்கு நான் பண்ண பொங்கல், இட்லி, சாம்பார், சட்னி அந்த வீடியோ தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் வெண்பொங்கல் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பாலை காய வச்சுக்கலாம். அது காஞ்சிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பச்சரிசியில் தான் பண்ண போகிறேன். அது பச்சரிசியில் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா குழைவாக கிடைக்கும். அதனால் பச்சரிசியில் பண்ணுறேன். ரொம்ப குழைவாக வேண்டாம், உங்களுக்கு உதிரியாக வேணும்னா நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டுக்கு புழுங்கல் அரிசியில் செஞ்சுக்குங்க. இப்போ 1 கப் அளவுக்கு எடுத்தேன். அதே கப்பு அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். 1 கப்புக்கு 1/2 கப்பு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிடணும். ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கும்போது நம்மளுக்கு பொங்கல் நல்லா குழைவாக வரும். அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஒரு 3 இல்லாட்டி 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் அரிசி தண்ணியில் ஊறி வரட்டும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா அரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததில் தண்ணி ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். மொத்தம் நான் அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அதனால் 4/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு பொங்கல் நல்லா குழைவாக வரும். இந்த கப்பில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இதே கப்பில் தண்ணியும் அளந்து ஊற்றிருக்கேன். இதோட இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். அதுக்கடுத்து பொங்கல் கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல். இதே நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள்லாம் சேர்த்து செய்யும்போது நமக்கு அந்த பொங்கல் சாப்பிடும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்கும் சாப்பிடணும்னு. அதனால் நான் அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை குக்கரை மூடி வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டு எடுத்தாலே நம்மளுக்கு பொங்கலுக்கு நல்ல குழைவாக வந்துடும். இப்போ டிஃபனுக்கான சாம்பாரையும் பண்ணிடலாம். பொங்கலுக்கு சாம்பார் பண்ண போகிறேன். அதுக்காக நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கூடவே இருந்த காய்கறியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நான் இன்றைக்கி இதில் சாம்பார் மசாலா சேர்க்க போகிறேன். இது நான் ஆச்சியோட இடித்த சாம்பார் மசாலா. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் இதை போட்டு சாம்பார் செஞ்சேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதனால் திரும்பவும் நான் அதை வாங்கியிருக்கேன். அதை 2 ஸ்பூன் அதை சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவில் நம்ம சாதா சாம்பார் பொடியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பை போட்டு குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ பொங்கல் விசிலெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம். அதுக்காக ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சமாக ஆயிலையும் சேர்த்துக்கலாம். நெல்லியும் ஆயிலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தாதான் பொங்கல் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அது நல்லா கெட்டிப்படாமல் நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பொடியாக நறுக்கின இஞ்சியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு இஞ்சி போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இஞ்சியை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இஞ்சியை போட்டுக்கோங்க. அப்போ தான் பொங்கல் நல்லா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் முந்திரி பருப்பையும் சேர்க்குறேன். இப்போ பொங்கலுக்கான தாளிப்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு.
இப்போ பொங்கலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொங்கல் நல்லா சூப்பராக குழைவாக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு, நல்லா குழைவாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் பொங்கல், அப்போதே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் குழைவாக வேண்டாட்டி நீங்கள் பச்சரிசியில் செய்ய வேண்டாம், புழுங்கல் அரிசியில் செஞ்சுக்க. நம்ம சாதா சாப்பாடுக்கு போட பொன்னி அரிசியில் செஞ்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு குழையாமல் உதிரியாக வரும். இப்போ இதில் தாளிப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் இதை செஞ்சுட்டு சாப்பிட்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுனிங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணியை சேர்த்துக்கங்க, இல்லாட்டி கொஞ்சமாக பால் சேர்த்துக்கங்க. பால் சேர்த்தனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். தாளிப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பொங்கல் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நம்ம அந்த மஞ்சத்தூள்லாம் சேர்த்துக்கலாம், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி செய்யும்போது பொங்கல் சாப்பிடாதவங்களுக்கு கூட சாப்பிடணும்னு ஒரு ஆசை வரும். இந்த மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். நல்லா குழைவாக சூப்பராக இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு கூட நம்ம அழகாக ஊட்டி விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் இது. இப்போ பொங்கல் நான் திரும்ப குக்கரில் மூடி எடுத்து வச்சுட்டேன். சாப்பிடும்போது சூடாக வேணும்ன்றதுக்காக அப்படியே மூடி வச்சுட்டேன். இப்போ அடுத்து கொஞ்சம் இட்லியும் ஊற்ற போகிறேன். நான் இன்றைக்கி மினி இட்லி தான் பண்ண போகிறேன். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது. அதனால் நான் குட்டி குட்டியாக ஊற்ற போகிறேன். இப்போ குக்கரை நான் நல்லா மூடி எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே இருக்கட்டும்னு. சாம்பார் ஒரு பக்கம் விசில் வந்துருச்சு. இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நம்ம குட்டி குட்டியாக அழகாக ஊற்றி எடுத்துடலாம். இந்த இட்லியை பார்க்கும்போதே குழந்தைகள் கூட சாப்பிடணுங்கிற ஆசை வரும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், தட்டில் பிள்ளைகள் நல்லா சாப்பிடும். என் பையன்லாம் இன்றைக்கி இந்த இட்லியை பார்த்தோன்னே நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து கொஞ்சமாக தேங்காய் சட்னியும் செய்ய போகிறேன். கெட்டி சட்னியாக தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இப்போ தேங்காய், பச்சை மிளகா, சின்ன பீஸு இஞ்சி போட்டிருக்கேன், கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இட்லியும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. அழகாக குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இப்போ சாம்பாருமே எங்கள் விசிலெல்லாம் அடங்கி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நான், அதுவுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னிக்கு சாம்பாருக்கு ரெண்டுக்கும் தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். கடுகு, பட்டை வத்தல், கருவேப்பிலை போட்டு சட்னிக்கு தாளிச்சிருக்கேன். அடுத்து இப்போது சாம்பாருக்கு அதே இதில் தாளிச்சிக்கலாம். சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். சாம்பார் நல்லா மணமாக இருக்கும் கடலை எண்ணெயில் தாளிக்கும் போது. சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்காக கடுகு, வெந்தயம் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் சீரகம், பட்டை வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். அதையும் இப்போ சாம்பாரில் ஊற்றிடலாம். இதில் நான் இன்றைக்கி புளி சேர்க்கலை, டிஃபனுக்கு எடுக்கிறனால சாம்பாரில் நான் இன்றைக்கி புளி சேர்க்காம தான் எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கனால புளி தேவைப்படலை. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொத்தமல்லியும் சேர்த்தேன்னா நமக்கு இங்கே சாம்பாருமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ப்ரீஜாசமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போதே நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் சாம்பார் சட்னி எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி. இதை நான் கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ உங்களுக்கு ஒரு தட்டில் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அழகாக நம்ம முந்திரி பருப்பெல்லாம் போட்டதுனால நல்லா டேஸ்ட்டாக அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் போட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ இட்லி எடுத்திருக்கேன், சட்னி, சாம்பார், பொங்கல் எடுத்திருக்கேன்.
கொஞ்சமாக சாம்பாரை ஊற்றிட்டு கெட்டி சட்னியும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பிறந்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லிடுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.